நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டமில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர்ஸ் எப்படி உருவாச்சு, நம்பர்ஸில் உள்ள கிளாஸிஃபிகேஷன் என்ன, அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்னா கவுண்டிங்கில் இருந்து தான் உருவாச்சு. ஸோ இப்போது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா நிறையா பேர் ஆடு மாடு அதுதான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட 1 2 ஆடு இருக்காது, எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு நிறையா இருக்கும். ஸோ இப்போ நிறையா இருக்கும்போது எல்லா ஆடும் வந்துட்டா, அப்போது மேய்ச்சலுக்கு போகுதுன்னா எல்லா ஆடும் திரும்பி வந்துட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு ஆடு வெளில போச்சுன்னா ஒரு கல்லை தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. 2 ஆடு வெளில போகுது, அப்போ இன்னொரு கல் அதோட சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ 3 ஆடு வெளில போகுது, அப்போ இன்னொரு கல் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஆடு வெளில போச்சுன்னா ஒரு கல் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்து ரிட்டன் வரும்போது அந்த ஆடுலாம் திரும்பிட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த இதை திரும்பி பார்க்கறதுக்கு இப்போ ஒரு ஆடு உள்ளே வரும்போது ஒரு கல்லை தூக்கி போட்டாங்க, இன்னொரு ஆடு உள்ளே வரும்போது இன்னொரு கல்லை தூக்கி போட்டாங்க. இப்போ கல் மிச்சம் இருந்ததுன்னா ஏதோ ஒரு ஆடு வராமல் இருக்குது, அப்போ அந்த ஆடை தேடி போனாங்க. இப்படி தான் இருந்தது நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஒன்று உருவாகிறதுக்கு முன்னக்கூட்டி இப்படி தான் இருந்தது. அப்புறம் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒன்று தான் உருவானது. ஸோ இப்படி கல்லெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த காலத்தில் இப்போ ஒரு ஆடு வெளில போகுது, அப்போ ஒரு ஆடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 1 அப்படிங்கிற கவுண்டிங் நம்பர் கொடுத்தாங்க. அடுத்து 2 ஆடு வெளில போகுதுன்னா அதை நம்ம 2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ யூஸ்வலாக எதுக்கு இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு உருவானதுன்னா 1 2 3 அப்படின்னு ஒரு விஷயத்தை கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் உருவானது. இந்த கவுண்டிங் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 2 3 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸை தான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஆரியபட்டாங்கிறவர் 0வை கண்டுபிடிச்சார். ஸோ இப்போ இந்த ஆடு சொன்னோம்ல அந்த கதையில் இப்போது எந்த ஆடுமே மிஞ்சி இல்லை, அப்போ அந்த இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் தேவைப்பட்டது. ஸோ அதை 0 அப்படிங்கிற மாதிரி இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த 0 வந்ததுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் முழுமையடையுது அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. ஸோ அந்த நம்பர்ஸை தான் என்னன்னு சொன்னாங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதை W அப்படின்னு டினோட் பண்ணாங்க. ஸோ இந்த ஹோல் நம்பர்ஸை கம்ப்ளீட் நம்பர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ 0வை இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட அப்பன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த நம்பர்ஸை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸோட நெகட்டிவ் நம்பரையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் நம்பர்ஸையும் சேர்த்துக்கிட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதை Z அப்படின்னு டினோட் பண்ணாங்க. ஸோ Z அப்படிங்கிறதுக்கு சாக்லன் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து அந்த ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ சாக்லன் அப்படிங்கிறது க்ரீக்கில் யூஸ் பண்ண ஒரு வேர்ட். க்ரீக்கில் அதோட மீனிங் என்னென்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறது மீனிங். ஸோ அப்போ க்ரீக் மேத்தமெட்டிஷியன்ஸ் நிறைய பேர் இருந்ததுனால இன்டீஜர்ஸை யூஸ் பண்ணும்போது அவங்களோட லெட்டரான அந்த Z அப்படிங்கிற அந்த சாக்லன் அப்படிங்கிற நேமோட ஃபஸ்ட் லெட்டரான Z அப்படிங்கிறதையே யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அது எல்லாருமே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த இன்டீஜர்ஸை நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதுனாங்கன்னா P/Q அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதுனாங்க. ஸோ இதை P/Q ஃபார்மேட்டில் எழுதுனாங்க. Pயும் Qயும் என்னென்னா இன்டீஜர்ஸ். ஸோ இது எதனால் குவாஷியன்ட் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கும், கோஷியன்ட் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால் அந்த ரிசல்ட்டுங்கிறது கோஷியன்ட். ஸோ அதனால் இதை என்ன டினோட் பண்ணாங்கன்னா கோஷியன்ட் நம்பர்ஸ், அதாவது ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணாங்க. ஸோ இதை இன்டீஜர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொன்னால P/Q அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் எழுதினாங்க. இல்லை Pயும் Qவுமே இன்டீஜர் தான். Qங்கிறது நான் ஜீரோ நம்பர்,
ஸோ எந்த நம்பரையும் நம்மளால் ஜீரோவால் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு ஜீரோவால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நமக்கு அந்த கோஷியன்ட்டில் டினாமினேட்டரை நான் ஜீரோவாக எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இந்த இர்ரேஷ்னல் நம்பர் என்னது அப்படின்னா, எந்த நம்பர்லாம் நம்மளால் P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியலையோ ஸோ அந்த எல்லா நம்பர்ஸையும் நான் என்ன சொல்லலாம்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இர்ரேஷ்னல் நம்பரை யூஸ்வலாக P அப்படின்னு தான் டினோட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதில்ல. இர்ரேஷ்னல் நம்பர்னால் இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னே சொல்லி பழகிட்டோம். எதனால் இங்கே P அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஜாமெட்ரிக்கலாக நம்ம வந்து அந்த இர்ரேஷ்னல் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது பிதாகரஸ் தியரமை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ அதோட பொசிஷன் கரெக்டாக ரியல் லைனில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ பிதாகரஸ் தியரமை நம்ம அதில் யூஸ் பண்ணுறதுனால இந்த இர்ரேஷ்னல் நம்பரை வந்து P அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த இர்ரேஷ்னல் நம்பருக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா பை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்சது பை தான் இப்போதைக்கு. ஸோ பை எடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் நினைக்கலாம் பையை தான் நம்ம 22/7 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோமே, அப்போ அது வந்து P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியுது, அப்போ அது எப்படி இர்ரேஷ்னல் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஆனால் 22/7 அப்படிங்கிறது பையோட அப்ராக்சிமேஷன் மட்டும்தானே தவிர பையோட எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ இதுதான் நம்ம வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி P/Q ஃபார்மேட்டில் எழுத முடியாத இந்த நம்பர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரியல் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ரேஷ்னல் நம்பர் அப்புறம் இர்ரேஷ்னல் நம்பர் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லா நம்பர்ஸையும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா A+IB அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இல்லை ஏயும் பியுங்கிறது ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 0 ஆட் பண்ணால் நமக்கு ஹோல் நம்பர்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து அதோட நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இண்டீஜர்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த இண்டீஜர்ஸை P/Q ஃபார்மேட்டில் எழுதணுன்னா நமக்கு கிடைக்கிறது ரேஷ்னல் நம்பர்ஸ். அந்த ரேஷ்னல் நம்பர்ஸை தான் Qன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த Q ரேஷ்னல் நம்பர் இல்லாத அந்த நம்பர்ஸை என்ன சொல்கிறோன்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இர்ரேஷ்னல் நம்பர் இந்த ரேஷ்னல் நம்பர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிடைக்கிறது என்னென்னா ரியல் நம்பர். ஸோ இந்த ரியல் நம்பரை A+IB அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் எழுதுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் நம்மளோட டோட்டல் நம்பர் சிஸ்டம். தேங்க்யூ.